எனதன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க எதையும் ஆழமாக ஆராயும் திறமை கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க குறிக்கோளை அடைய மிகவும் உறுதியோடு செயல்படுவாங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. பிறரின் மதிப்பை அதிகமா முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு. நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் உண்டாக போகுதுங்க. நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக சாதனையாளராக மாறிடலாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சியால விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் வக்ர நிவர்த்தியால் ஏற்படக்கூடிய நன்மைகள், வேலை வாய்ப்பு, பொருளாதார நிலை, குடும்பம், வெளிநாட்டு பயணங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் பார்வை கோடி நன்மையை தருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. குருவின் வக்ர நிவர்த்தியால பொன்பொருள், நகை, சேமிப்பு, அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கமெல்லாம் உங்களை தேடி வருங்க. ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலமாக இருப்பாருங்க. விருச்சிக ராசிக்காரங்க எதிலும் ஆழமாக சிந்திக்கும் குணம் கொண்டவங்க. இவங்க மனதில் உள்ளதை யாராலும் கணிக்க முடியாது. வெளிநாடு வெளியூர் தொடர்பான வியாபாரங்கள்ல இவங்க சிறந்து விளங்குவாங்க. ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டா பின்வாங்க மாட்டாங்க. ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற துறைகள்ல இவங்க பெரிய அளவுல சாதிக்க முடியும். மர்மமான விஷயங்களை இவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுது. ஜாதகத்துல உங்களுக்கு பல விதமான நன்மைகளை குரு பகவான் வழங்க போறாரு. குருவின் அனுகிரகம் இருந்தா நிம்மதியா நீங்க வாழலாங்க. குரு பார்த்தா உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்குங்க. நகை, பணம், பொன் பொருள், சேமிப்பு, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள்ல குருவின் தொடர்பு இல்லாம முன்னேற முடியாதுங்க. குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கும். பேச்சு திறமை, குடும்பம், பொருளாதாரம் எல்லாம் மேம்படும். 5ஆம் வீட்டில் ஆசைகள் தூண்டப்படும்.
குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். குரு 8ஆம் இடத்தில் வக்ரமா இருக்கிறதுனால நவம்பர் 11 121 நாட்கள் பொருளாதார தடைகள், வருமான இழப்பு, சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு. குழந்தை பாக்கியம் தாமதமானது. பூர்வீக சொத்துக்களில் தடைகள் ஏற்பட்டன. பல்வலி, வயிற்று பிரச்சனைகள், இதய தொந்தரவுகள், நண்பர்கள், கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள், வேலை கிடைக்காமல் அலைச்சல் எல்லாம் ஏற்பட்டுச்சு. குரு வக்ர நிவர்த்தி அடைந்ததால வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், லோன் கிடைக்கும், கடன் இருக்காது, எதிரிகள் இருக்க மாட்டாங்க, பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும், திடீர் பணவரவு இருக்கும், சொத்துக்கள் மூலம் பணம் கிடைக்கும், வழக்குகள் சாதகமா முடியும், காதல் திருமணம், 2வது திருமணம் நல்லபடியா நடக்கும், பெண்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு, மருத்துவம், எலக்ட்ரிக்கல், ஐடி, வங்கி, ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் குறையும். தொழில் தொடங்க இது சரியான நேரமா இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க லாட்ரி யோகம் பெற லக்னத்தின்படி எந்த கிரகம் யோகமா இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணை வைத்து முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. பொறுமை, அமைதி, அனுசரித்து போகும் குணம், ஒழுக்கம் உள்ளவர்களா நீங்க இருக்கீங்க. நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இனிமேல் கஷ்டங்கள் குறைய போகுது. வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறுங்க. தொழில், வேலை, படிப்பு பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. இதற்கு முன்பு நிறைய தடைகள் நீங்க சந்திச்சிருக்கலாம். இனிமேல் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். படிப்பு, வேலை, தொழில், வெளிநாட்டு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வண்டி, வாகனம், பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. நீங்க புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பீங்க. யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று யோசிச்சு நீங்க செயல்படுவீங்க. படிப்பு, வேலை, தொழில், வெளிநாட்டு வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும். கமிஷன் வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி விருச்சிக ராசிக்கு மிக பெரிய ராஜயோகத்தை தரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 1வது நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆழ்ந்த யோசனையையும் அனுபவ அறிவையும் கொண்டு நீங்க எதையும் சாதிக்க முயற்சி பண்ண போறீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல வேகத்தை காட்டாம மெத்தனமாகவே நீங்க செய்யணுங்க. அரசாங்க வேலைகளும் அனுகூலமா இருக்கும். சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் காணாம போயிரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகும். பணவரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாகும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து போறது நல்லது. சகோதரர்களுக்கு திருமணம் முடியும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து போறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்ப விஷயமாக அலைய வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் நெருக்கம் குறையும். தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. எதிலும் உற்சாகத்தை குறைத்து நீங்க இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை நீங்க அறிவிக்க போறீங்க. பாக்கிகள் வசூலாக போகுது. புதிய பங்குதாரர்கள் இணைய போறாங்க. நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய யுத்திகளை நீங்க கையாள போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொன்ன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்மை தீமைகள் பற்றி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் நிச்சயமா கிடைக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியாக இருக்கலாம். அதை கண்டு நீங்க கவலைப்படாதீங்க. மனம் மகிழும்படியான எல்லா விஷயங்களும் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரத்து இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறும். இருந்தாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நன்மைகள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.